குறித்த பணத்தாளை வெளிச்சத்தில் உயர்த்தி பிடிக்கும் போது வாள் ஏந்திய சிங்கத்தின் உருவம் மற்றும் 2000 என்ற இலக்கம் தெளிவாக தெரியும் என்றும் பணத்தாளின் முன்பக்கமும் பின்பக்கமும் அச்சடிக்கப்பட்டுள்ள சிங்கத்தின் உருவம் வெளிச்சத்தில் பார்க்கும்போது ஒன்றிணைந்து முழுமையான படமாக காட்சியளிக்கும் என்றும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. பணத்தாளை சற்றே சரிக்கும் போது அதன் பாதுகாப்பு நூல் நீல நிறத்தில் இருந்து பச்சை நிறமாக மாறும் என்றும் இதில் கொழும்பு கலங்கரை விளக்க மணிக்கூட்டு கோபுரம் மற்றும் 2000 என்ற இலக்கம் பொறிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. பணத்தாளில் உள்ள 2000 என்ற இலக்கம் மற்றும் இலங்கை மத்திய வங்கி என்ற வாசகம் சற்று தடிமனாக தொடும்போது உணரக்கூடிய வகையில் அச்சடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பணத்தாளின் இருபக்க ஓரங்களிலும் 6 புடைப்பு அடையாள கோடுகள் உள்ளன. இது கட்புலனற்றோர் பணத்தாளை எளிதாக அடையாளம் காண உதவும் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. பணத்தாளை புறஊதா ஒளியின் கீழ் வைக்கும் போது அதில் உள்ள கொழும்பு நகர கோபுரங்களின் உருவங்கள் மற்றும் 75வது ஆண்டு நிறைவு இலச்சினை ஆகியவை 2 வண்ணங்களில் ஒளிரும். இது இயந்திரங்கள் மூலம் கள்ள நோட்டுகளை கண்டறிய உதவுகிறது. இந்த நிலையில் கள்ள நோட்டுகளை தவிர்க்க பொதுமக்கள் இந்த அம்சங்களை சரிபார்க்குமாறு மத்திய வங்கி பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது.